தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சுமன் கவி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தொகுதி பங்கீட்டு விஷயத்தை? இன்னொன்னு, கடுமையான எதிர்ப்பெல்லாம் வரல. இப்போ திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஒரு அதிருப்தி அலை உருவாகுது. கம்யூனிஸ்டுகளுக்கான இடம் குறைக்கப்படுறப்போ அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வருது. ஆனால் ஒரு செட்டில்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 4 முறை டெல்லிக்கு போயிட்டு இருக்கிற இபிஎஸ் அப்படி கூட எந்த விதமான அதிருப்தியும் வரல. கொடுத்த தொகுதியை என்டிஏவில் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தயாராக இருக்கிறாங்களா? வெற்றி கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையோடு தான் கிளம்புறங்கிறாங்களா? இல்லை, இது வெற்றிக்கான ஒரு திட்டமிடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்போ நாங்கள் அதிகபட்சமான சீட்டுகளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக திமுக என்ன செய்யும் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு எளிமையான இலக்குகளை கொடுத்துட்டு கடினமான வெற்றி பெறுவதற்கு கஷ்டம் அப்படின்னா அதில் கடந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒட்டு மொத்தமாக பெரிய நம்பரை கொண்டு வரணும். இதுதான் இலக்கு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவன் வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த புத்தகத்தையும் படித்து சப்ஜெக்டில் இல்லாததையும் சேர்த்து படிக்கிறது மாதிரியான ஒரு வேலை, அதாவது ப்ரிடிக்ஷனோடு போகிறது. இவர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய பகுதியை வெற்றி பெற்றால் போதும். இரண்டாவது பெரிய கட்சியாக எதிர்க்கட்சியாக வருவதற்கு என்ன உண்டோ அதை செய்தால் போதும். குறிப்பாக பாஜக இந்த இடத்தில் தன்னை எப்படி நடத்தியது, அந்த இடத்துக்கு பாஜக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவான ஒரு பார்வை இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 14 இடங்களில் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிட்டிங் அமைச்சர்கள் திமுக தரப்பில் இருக்கவர்களுக்கு எதிராக வலுவான கேண்டிடேட் போட்டு அவர்களெல்லாம் வீழ்த்தணும்னு வேலை செய்யணும்னா யார் பண்ணணும்? அது அதிமுக பண்ணணும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ரத்தன கம்பளம் விழிச்ச மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா வெறுமனே வெற்றி மட்டும் இல்லைங்க. இதுல இன்னொரு இது இருக்கு இல்லைங்க சார். இப்போ கடந்த அதிமுகவுடைய வரலாறு பார்க்கிறப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டாஸ்க் ஹெவியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அதிகமான எம்எல்ஏக்களை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அமைச்சரவையில் முக்கியமான இடம். 2014 தமிழ்நாடு புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சாலும் கூட தருமபுரி கன்னியாகுமரி அவங்களுக்கு இல்லாமல் போனது. தருமபுரியில் முனுசாமியை மாவட்ட செயலாளர் தூக்குறாங்க, கன்னியாகுமரி தலவாய் சுந்தரத்தை தூக்குறாங்க. அப்படின்றப்போ ஏறக்குறைய அந்த டாஸ்கை கொடுக்குறாரா பாஜக, பாமக, அமமுகவுக்கு? இல்லை, அது அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜெயலலிதா மாதிரி டாஸ்க்கு கொடுக்குற இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு இடமெல்லாம் இல்லை. இங்கே ஜெயிக்க முடியாத தொகுதிகள் வெற்றி கை நழுவி போகுங்கிற இடத்துல ரிஸ்க் எடுக்க அவர் தயாரில்லை. அதனால் கூட்டணி கட்சிகள் தலையில் கட்டி விட்டுறாரு. இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது 27 தொகுதிகளுக்குள் பாஜகவை அடக்கி விட்டார், அதனால் ரொம்ப சாணக்கியத்தனமாக வேலை செய்கிறாருன்னு அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இவர்கள் கூட்டணி கட்சியோடு சேர்த்து தாமரை சின்னத்தில் 35 தொகுதிகள் கிட்ட வருது. 5 தொகுதிகள் தமாக தமிழ் மாநில காங்கிரஸே தாமரை சின்னத்தில் தான் நிற்கும். ஸோ 27 + 5 32 கூட்டினீங்கன்னா 35க்கு மேலே வந்துடும். அப்போது ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையில் அவர்கள் கேட்ட மாதிரி, அதாவது அமித்ஷாவோ மோடி அவர்களோ நினைத்த மாதிரி எண்ணிக்கையில் அதிகமாக நின்று விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நேரமும் அதிமுக கிட்ட பேரம் பேசுகிறவர்கள் எதை காட்டுறாங்க அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலை காட்டி பாருங்க, எங்களுக்கு 18% வாக்கு இருக்குது, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலுவா இருக்குது, இவர்களுக்கும் சேர்த்து கொடுங்க, இதெல்லாம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அங்க இன்னொரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா சார்? இப்போ ஐஜேகே மட்டும் எடுத்துக்கோங்களேன். ஐஜேகேவுக்கு 2 இடம் கொடுக்கப்படுது. ஒன்று பல்லாவரம், இன்னொன்று குன்னம் கொடுக்குறாங்க. குன்னம் இப்போ வல்லாவரத்தை எடுத்துட்டீங்கன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் இருக்கிறாரு, அதே மாதிரி தாம்பரத்தினுடைய சின்னையா இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இப்போ தோல்வி உறும் ஐஜேகே அப்படின்ற இடத்தை தூக்கி வலுவான கேண்டிடேட் பாதுகாப்பில் வைக்கிறாரா? அதே மாதிரி குன்னத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அதே மாதிரி தாமரை ராஜேந்திரன் இருக்காரு இல்லையா, அரியலூர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு இடத்தை கொடுத்து ரைவலரியாக போட்டி போட வைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகி போயிருது. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். 2 நீங்கள் ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தொகுதியிலிருந்து மாறி, அதாவது ராஜபாளையத்திலிருந்து மாறி அவர் சிவகாசிக்கு வராரு. அதே மாதிரி சாரை ஏற்கனவே சொன்னாங்க, கோவை தெற்கில் வெற்றி பெற்ற ஒரு பக்கம் கமலஹாசன், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 2 நின்ற போதும் கூட வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன் கூடுதலாக ஒவ்வொரு பேட்டியில என்ன சொன்னார்னா, நான் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்காக ஆற்றியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கள கொண்டு போய் கோவை வடக்குக்கு போகுது. இப்போ என்னன்னா, வடக்குல
ஒன்னு எஸ்பி வேலுமணி இருக்காரு, இன்னொன்னு கோவை வடக்குக்குள்ள அதிமுகவுடைய கேண்டிடேட் இருக்காரு இல்லையா, அதே மாதிரி அவினாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முறை கண்டினியூஸா அதிமுக ஜெயிச்சு தனபால் தொகுதி சேஃப் கார்டு பண்றாரு. சொல்ல வர்ற ஒரு பாயிண்ட பிடிச்சேங்க. அதாவது அப்படி நீங்க இப்ப இவர் ராஜேந்திர பாலாஜியும் சொந்த கட்சியில சொந்த தொகுதியிலிருந்து மாறி போறாரு. அதாவது தொகுதிகளுக்குள்ளேயே அவர்கள் நிற்கிற இடத்திலேயே மரியாதை இல்லை, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வேற தொகுதி கொடுங்கன்னு கேட்கும்போது தானே மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ சொந்த தொகுதி மக்களே, நீங்க முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியை மாறி வர வேண்டிய நிலைமை களத்தில் இருக்குது. அந்த மாவட்டம் முழுசுக்கும் அவருக்கு தானே அர்த்தம். அந்த மாவட்டம் முழுசுக்கும் மாவட்ட செயலாளர் அவர் இருக்கு, அவர் எங்க வேணாலும் நிக்கலாம்ல. அதை நீங்க அவர்கிட்ட சொல்ல முடியாது இல்ல, நீங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறாங்கன்றப்போ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதேதான் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் நான் சொல்றேன், அவர்களுக்கும் சொந்த தொகுதிக்குள் பெரிய சிக்கல். ஏன்னா ஏற்கனவே மோடி கொண்டு வந்த ஜிஎஸ்டியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இருக்குது, அது எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டோங்கிற நிலைமையில தான் அதை மாற்றி வாங்குகிறார்கள். இப்படி நெருக்கடி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. இன்னொன்று வெற்றி பெறணும், பர்சன்டேஜ் வைஸ் அதிகம் வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒவ்வொரு கட்சியும் வெற்றி ஜெயிக்கிறது தாண்டி பர்சன்டேஜும் வேலை செய்யும். இப்போது 14 அமைச்சர்கள் வெற்றி பெறுவார்கள்ங்கிறது மட்டும் இல்லை, பெர்சன்டேஜையும் கூட்டி விட்ருவாங்க. இப்போ திமுக சைடில் பெர்சன்டேஜ் அதிகமாக போயிடும். இவ்வளோத்துக்கு யாரோடைய பிளான் இருக்குது, இதெல்லாம் அதிமுகவின் பிளான்ல தான் வேலை செய்யுது. ஸோ அப்போ அதுக்குள்ள இன்னொரு ஹிடன் எஜெண்டா இருக்கு பாத்தீங்களா. நீங்க வந்து திமுகவுக்கு ஃபேவராக ஒரு கேண்டிடேட்டை இபிஎஸ் போடுறாருன்னா அதிமுகவுக்கு ஃபேவராக டிஎம்கேவோ முதலமைச்சர் ஸ்டாலினோ போட மாட்டாங்களா? அப்படி போட மாட்டாங்க. அதான் சொல்றேன். நீங்க அப்போ திமுக அதிமுக 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கணும்ன்ற பிளான். எடப்பாடி பழனிசாமி கிளியரா இருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்துல, என்னன்னா எங்களுடைய வடக்கு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வேலுமணி இந்த பிற நபர்கள் எல்லாம் ஜெயித்தால் போதும், என் கட்சியை நான் ஹோல்ட் பண்ணால் போதும், 40லிருந்து 50 சீட்டுக்குள்ளே எங்களுடைய கட்சி வந்தால் போதும், பாஜக 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ வந்துவிடக்கூடாது, அது வந்து பின்தங்கி இருக்கணும், அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறேன். ஏன்னா பாஜக இப்போ அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்குது, நான் 2வது பெரிய கட்சியின் நிறுவனம், அதுக்கான திட்டம் தான் இதில் இருக்குது. திமுக வெற்றி பெறுவது தான் தனக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. வெற்றி பெற்று வந்தா, நான் ஏற்கனவே இதே இடத்தில் சொல்லியிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறாரு. 4 முறை அங்கே போய் அலைந்தது மட்டுமல்ல, நிதிஷ்குமாருக்கு நேர்ந்தது என்ன, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு கூட்டிட்டு போய் கடைசியில் அவரை வந்து இன்னைக்கு நியமன எம்பியாக மாற்றி விட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமை தனக்கு வருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற 20% வாக்குகள், அதுக்கு கூடுதலுக்கு என்ன வழியோ அதை மட்டும் சிந்திக்கிறார். அப்போ 2வது பெரிய கட்சி விஜயும் வந்துடக்கூடாது. ஆனால் அந்த இடத்தில் கூட விஜய் நிற்கிற பெரம்பலூரில் அவர் தன்னுடைய கேண்டிடேட்டை போடாமல், சரி பெரம்பூரில் விஜய் நிற்பதாக சொல்லப்படுகிற பெரம்பூரில் தன்னுடைய கேண்டிடேட்டை போடாமல் ஒதுங்கிக் கொள்வது என்பது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு. அச்சத்தின் வெளிப்பாடு. அந்த இடத்துல நீங்க சொல்ற கால்குலேஷனை ஒத்துக்கலாம். நீங்க நியமன எம்பியாக நிதிஷ்குமாரை மாத்தினார், அந்த நிலை தனக்கு வரக்கூடாதுன்னு. ஆனால் இந்த லிஸ்ட்டை எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தானே தயாரிச்சிருப்பாங்க. டெல்லிக்கு 4 முறை போயிருக்கிறாரு. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் இல்லாம அவர் பேசியிருந்தாருன்னா நீங்க ஒத்துக்கலாம். அப்போ வானதி சீனிவாசனுக்கு தெரியாதா நிலவரம், எல்முருகனுக்கு தெரியாதா, நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாதா, அண்ணாமலைக்கு தெரியாதா? இவங்களாம் எப்படி இதுல ஒத்துக்குவாங்க? அமைதியா இருந்திருப்பாங்களே, அமைதியா இருக்கிறாங்களே. ஜி.கே. வாசன் உள்ள வரலையே, தெரியலையே, கிருஷ்ணசாமிக்கு தெரியலையே, ஜான் பாண்டியனுக்கு தெரியலையே, பூவை ஜெகன்மூர்த்திக்கு தெரியலையே சார். அது எப்படி சார் தெரியாம இருப்பாங்க? அவங்க ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, நான் தோக்குறேன் எனக்கு கொடுங்கன்னா சார் நிப்பாங்க ஒருத்தவங்க. ப்ரொடெஸ்ட் இல்லைங்க, அவங்களோட எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருந்தா, இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த எதிர்ப்பை முன்கூட்டியே தெரிவிச்சிருப்பாங்களே. இப்போ ஏன் வெளில வந்து தெரிவிக்கிறாங்க? அவங்களுடைய ஆலோசனையே நடக்கல. அவங்க ஆலோசனை நடக்கல, ஒன்லி பிஜேபி தான். அப்படி சரி, ஓகே சார். அப்பன்னு பார்த்தா கூட பிஜேபிக்கு தெரியணும் இல்லையா? பிஜேபிக்கு தெரியாதா? பிஜேபிக்கு தெரியல. பிஜேபிக்கு கள நிலவரம் ஆல் இந்தியா பிஜேபிக்கு தெரியாது. லிஸ்ட் ரெடி ஆகி இங்கேருந்து போகிற ரிப்போர்ட்ஸை வச்சு தான் கேட்குறாங்க. நயினார் நாகேந்திரன் தொகுதி மாறுறாரு, சாத்தூருக்கு போறாரு. அவரு நெல்லையில் நிற்க வேண்டியதானே, சாத்தூருக்கு போறாரு. ஒரே டவுட் சார், 4 முறை டெல்லிக்கு போயிருக்கிறாருங்க சார். இந்த அறிவிப்பு வெளியிடுறதுக்கு 2 முறை எம்ஜிஆர் மாளிகைக்கு வராங்க. ஒத்துழைப்பு இல்லாம தெரியாம வந்து உட்காந்துட்டாங்கன்னு ஒரு பொலிட்டீஷியன், அது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்களை சொல்ல முடியுமா? அப்போதான் சார் எங்க கேள்வி என்னன்னா, திமுகவில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது சார். எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசி தொகுதியெல்லாம் இது பண்ண, நாளைக்கு தொகுதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் திமுகவில் என்ன அதிருப்தி இருக்குன்றது தெரிய வரும். இந்த லிஸ்ட் எல்லாமே வரும் சார். இது வந்து டிஸ்கஷனு, இந்த டிஸ்கஷனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும். பேசுகிறேன் சுமன் சார்.
இல்லை வெற்றி வியூகம் அப்படிங்கிறது அதிகப்படியான நம்பர் வாங்கியிருக்குது. 70% கிட்ட ஒரு இதில் வருது, இன்னொரு இதில் 50க்கு மேலே வருது. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கடைசியாக வந்து கூட்டணி, ரெண்டாவது கூட்டணிக்கு செக் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு அது கரெக்டு தான். என்னென்னா கூட்டணி கட்சிகள் எல்லோருக்குமே செக் வைக்கப்பட்டது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெற்றி வந்து திமுகவுக்கு எளிதாகி கொடுத்துருக்கிறது. அவர்கள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வியூகம் தான். அதில் தன்னுடைய பொசிஷனை பாதுகாத்து கொள்வது, அப்படி பாதுகாத்து கொள்வதால் மட்டுமே அடுத்த காலங்களில், தொடர்ந்து வருகிற காலங்களில் தன்னுடைய நிலையை பாதுகாத்து கொள்ள முடியும். குறிப்பாக 2029 எலெக்ஷனில் பேரத்தை, இப்போது எப்படி பேரம் அங்கேயே கூட்டு நடந்தாலும் கூட எடப்பாடி முன்னிலைப்படுத்தி நடக்கிறதோ அதே மாதிரி நடத்த வேண்டும்னு சொன்னால் தொடர்ந்து இந்த சஸ்டைனாக தன்னுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்க வேண்டும். அதற்கான இன்னொன்று குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சார் கூட சொல்கிறாங்க ஒரு 10 தொகுதி ஒதுக்குன்னா அதில் வந்து ஒரு 3-4 தொகுதிகள் வந்து தோற்று போகணும்னு தெரிஞ்சே தான் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதா அப்படின்னு 5 தொகுதி ஒதுக்குன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் 5மே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் சமரசம் பண்ண முடியாத ஒரு முடிவு. அதை எந்த விதத்திலையும் டேலி பண்ண முடியாது. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி